ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டும் கிடையாது, அமேசானும் கிடையாது. இது வந்து ஏதோ வெப்சைட், ஆக்சுவலாக ஒரு யூடியூபர், ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான யூடியூபர் தான். அந்த யூடியூபர் வந்து என்னது இந்த பர்ஃப்யூம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது அவங்களோட இது கேட்டு தான் அந்த பர்ஃப்யூம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து இப்போ ஆல்ரெடி நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அன்பாக்சிங் எல்லாம் பண்ணியாச்சு. அந்த பர்ஃப்யூமோட பாக்ஸ் இதுதான். அந்த பர்ஃப்யூமோட பாக்ஸ் இது பாருங்க, இதுதான் அந்த பர்ஃப்யூம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருக்காங்களா, எம்ஆர்பி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. பட்டு அது ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கு. அவங்க அழிச்சு கொண்டு வந்துருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் டோட்டலாக போயிடுச்சு. நானும் பார்க்குறேன் அது எந்த இயரு அப்படின்னு, ஒன்றும் தெரில. ஆனால் இதோட சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஆக்சுவலாக வெரி குட்டுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜ். இதோட ப்ரைஸுக்கு ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 250. பட் ஓகே, ரூ. 250 ஓகே. ஆனால் என்னென்னா வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து இந்த சென்ட் வந்து பிடிக்கல. ஏன்னா இதோட பர்ஃப்யூம் வந்து நல்லா இல்லையா. உனக்கு இந்த பர்ஃப்யூம் பிடிச்சிருக்கா? நல்லாவே இல்லை, மனமே இல்லை. என்ன பர்ஃப்யூமோ தெரியல, வாசம் இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. இந்த பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா வந்து யூனிசெக்ஸ் தான். பட் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் ஓகே, இந்த இந்த அமௌண்ட்டுக்கு ஓகே தான். இதுக்கு மேலெல்லாம் நல்ல பர்ஃப்யூம் வந்து இருக்கணும்னா நம்ம வந்து எங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம், சரி அபோவ் ₹1000 மேலே ஆர்டர் பண்ணால் ஒரு மனமும் இல்லையா, ஒரு மனம் கூட இல்லைன்ட்டான். நான் வேறு தான் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா தான் இருக்குது. உடனே வந்து இந்த இந்த கையில் அடிச்சுக்கோ. ம், அவ்வளோதான். அம்மா ரொம்ப அடிச்சிட்டேன். பர்ஃப்யூம் நல்லா தான் இருக்குது. எவன் சொன்னானா? 250க்கு இது ஒருத்து. ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் வரும்னா ஹெச்ஒய்பிடியா சம்திங். அது ஆக்சுவலாக அந்த யூடியூப் லிங்க் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்பேஜ் போயிடுச்சு. நானும் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். கன்னியாகுமரிக்கெல்லாம் டெலிவரி பண்ணுவாங்களான்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சரி ஓகே, 250 தானேன்ட்டு நானும் ஆர்டர் பண்ணேன். பரவாயில்ல. கிட்டத்தட்ட 1 வீக், 1 வீக் மேலே, 1 வீக் ஆச்சு. கரெக்டாக 1 வீக் கிட்ட இருக்கும். ஆர்டர் பண்ணி இன்றைக்கி தான் வந்து இந்த பர்ஃப்யூம் வந்து என் கைக்கு வந்தது. நான் வந்து என்னென்னா யோசிச்சிட்டே இருந்தேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் திங் என்ன யோசித்தேன்னா வீட்டில் டெலிவரி பண்ணுவாங்களான்னு திங்க் பண்ணேன். டெலிவரி பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா இருக்குமான்னு ஒரு டவுட் இருந்தது. பட் ஓகே, பர்ஃப்யூம் நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃப்யூம். இந்த லோ பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும், நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் வந்து அந்த வெப்சைட், அதாவது ஹெச்ஒய்பிடி அப்படி தான் போட்டிருந்து அந்த வெப்சைட்டில் தான் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். நீங்களும் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. வந்து என்னோடய ஐஃபோனுக்கு வந்து ஒரு கவர் வந்து இப்போ அது ஆக்சுவலி வந்து இது இப்போ வாங்கலை. இது வந்து கிட்டத்தட்ட என்ன 1 மந்த் ஆகுது இது வாங்கி. இது வந்து 1 மந்த் ஆகுது. நான் வந்து இந்த ₹150 இங்கே மார்த்தாண்டத்துலேருந்து வாங்கினேன். ஒரு ஒரு இந்திக்காரன் கடையில் தான் வாங்கினேன். பட் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, இந்த வயலட் கலரில் என்ன ஒரு இதுன்னா சீக்கிரமாக வந்து இந்த அழுக்கு வந்து அப்படியே பட்டுருது. இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே அழுக்காக இருக்குது. பட் அந்த மெட்டீரியல் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கேஸு கீழெல்லாம் நான் ஒரு வாட்டி என் ஃபோன் கீழே விழுந்துடுச்சு, ஆனாலுமே எந்த ஒரு டேமேஜும் இல்லை. நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இந்த அழுக்கு வந்து அப்படியே இருக்குது. நான் ஒரு ஆக்சுவலாக 2 வாட்டி வாஷ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். இனி இது வந்து இதுக்கு மேலெல்லாம் இந்த அழுக்கு வந்து போகாது. வேஸ்ட்டு தான். வேறு தான் வாங்கணும். வேறு ஆர்டர் போட்டு வாங்கிடுவோமா? வாங்க, நீ வாங்க, என்ன விட்ட மாதிரி தான். உனக்கு தெரியாமல் நான் ஆர்டர் போட்டுறேன்னா. பர்ஃப்யூம் வந்து அவளுக்கு தெரியாமல் நான் ஆர்டர் போட்டேன்.
எல்லாமே அவனுக்கு தெரியாமல் தான் ஆர்டர் போட்டுட்ருக்கேன். எல்லாம் தெரிஞ்சுன்னு வைங்க, அவ்வளோதான், சங்கு தான். இன்ஸ்டாகிராம்லையா? பார்க்கணும். இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அது இப்போ தான் மேடமே பார்க்குறாங்க, ஏன் போஸ்ட் போட்டிருக்கா அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து நிறைய வந்து பைக் வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, ஒரு சில ஷோரூமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பைக்கெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி போட முடியல. இதுக்கப்புறம் வந்து என்ன கண்டென்ட் போடுற போகிறேன்னே தெரில, என்ன கண்டென்ட் போடுறதுன்னே தெரில, மாறதான் போட்டுட்ருக்கேன். ஓகே, see you in next video. Bye.